ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் யார் போட்ட கோடு படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு பப்ளிக் மோட்டிவேஷனல் அட்வைசர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஆசிரியராக படத்துடைய ஹீரோ இருக்கார். இவர் ஆசிரியர் மட்டுமல்ல, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு மாதிரியான ஒரு கல்வியை போதிக்கிறாரு. அதாவது தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும், அரசியல் பற்றி சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு புரட்சிகரமான விஷயத்த ஸ்கூலில் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லி மாணவர்களையும் தயார்படுத்துகிறாரு. அதன்படி அந்த ஊரில் இருக்கிற டாஸ்மாக் கடையை இவர் அகற்றுறாரு. இது வில்லனோடது. இதே மாதிரி நிறைய இடத்துல இல்லீகலாக இருக்கிற விஷயங்களை இவர் அந்த ஊரில் அகற்றி நல்லது செய்கிறாரு. ஆனால் வில்லனுக்கு அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. உடனே வில்லன் எப்படியாவது நம்ம ஹீரோவை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணுறான். வழக்கமாக ஹீரோ அதே ஸ்கூலில் இருக்கிற டீச்சரை லவ் பண்ணுறாங்க. அந்த டீச்சர் ஏற்கனவே கல்யாணமாக இருக்குது. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. இதை வச்சு எப்படியாவது ஹீரோவை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணுறான். இப்போ இறுதியில் அந்த பிளான் படி வில்லன் ஹீரோவை பழிவாங்கினானா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறவர் செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே ஆசிரியராக வாழ்ந்திருக்காரு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, அந்தளவுக்கு செம்மையான ஒரு நடிப்பு. அதேமாதிரி ஹீரோயின் படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லனுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சமூகத்தில் இன்று நடக்கிற அந்த அவலங்கள்லாம் டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. பொதுவாக அரசியல் நடக்கிற அவலங்கள், பொதுவாக ஸ்டூடெண்ட்டுனாவே இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு கல்வி போதிப்பை இவர் சொல்கிறாரு. அது நல்லாவே இருக்குது. ப்ராக்டிக்கலாக இதுதான்ப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக புட்டு வைக்கிறாரு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நிறைய இடங்களில் ஒருத்தர் இப்படி தான் இருக்கணும், ஒரு கிராமம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத செம்மையாக டேரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்களுக்காகவே ஒரு ஹேண்ட்ஸம். படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. படத்தில் செகண்ட் ஹாஃபில் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுத்துருக்காங்க. அது கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு அட்வைஸ் படமாகவும் செகண்ட் ஹாஃப் ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் அட்வைஸ் ஓவர் டோஸாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா, இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு படம். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.